வணக்கம். உங்களுக்கு கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, QT எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது மூலயமா என்ன காலேஜஸ் தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க அப்படின்றத மெயினாக பார்க்க போகிறோம். ரைட்டா? QT எக்ஸாம்ஸ் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 13லேருந்து 16 வரைக்கும் நடந்த அந்த அக்கௌண்டன்சி பேப்பரில் சில கான்ட்ரவர்சிஸ், சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்றதுனால திருப்பியும் ரீடெஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ரீடெஸ்ட் எடுக்கணுமோ ரீடெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை நாங்கள் அதையே வச்சுக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு அதே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் அதுக்கான பேப்பர் திருப்பியும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் QT எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுமே நம்ம அப்ளை பண்ணணும் இல்லையா? நம்ம தமிழ்நாடு பேஸ்டு இன்ஸ்டியூஷன்ஸ் எதெல்லாம் இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. மெயினாக அண்ணா நகர் சென்டரு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்கி படிக்கிறதுக்கு வசதியாக நீட்டு இல்லைன்னா ஜேஇ ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா +2 முடித்ததுக்கப்புறமா 1 இயர் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராமில் நீட்டில் பொறுத்த வரைக்கும் 100% கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட் கவர்மெண்ட்டோ சீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்க. இல்லை என் குழந்தைக்கு எப்படியாவது கவர்மெண்ட் சீட்டு எடுக்கணும், இல்லை ப்ரைவேட் கவர்மெண்ட்டில் நான் சேர்த்துடணும்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான திங்க் பண்ணுற பேரண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஜூன் 2 இவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேட்சுக்கு 31st அன்னைக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடக்குது. அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் குவாலிஃபை பண்ணுறவங்க அந்த பேட்சில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த பேட்ச் சைஸ் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ரைட்டா? அதுக்கு ஏன் பார்த்தீங்கன்னா அந்த 20 ஸ்டூடெண்ட்னா ஒன்று இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும், ரெண்டாவது ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேரண்டி கொடுக்கணும். அந்த ப்ரோக்ராமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் முடிஞ்சு அதில் குவாலிஃபை ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட் கவர்மெண்ட்லேயே சேரக்கூடிய மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம டீம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மார்க் எடுக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அதை ரீஃபண்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா நீட் எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி எழுதி கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்க, இல்லை இந்த தகவலை கொடுத்துருங்க. அதே போல் ஜேஇயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 450க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. +2 முடித்தா அந்த மார்க்கை வச்சு போயிடலாம். பட் படித்து முடித்ததுக்கப்புறமா அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 20 காலேஜஸில் ஜாயின் பண்ணால் தான் அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ உத்தரவாதமாக அவங்க கை நிறைய பணம் சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மற்றபடி வேலைவாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. பட் அந்தளவுக்கு பணம் கொடுக்குறாங்களா அப்படின்றதுமே இல்லை. 15,000 20,000த்துக்கெலாம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. கோர் ரிலேட்டட் ஜாப்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ நம்மளுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னா படித்து முடித்ததுக்கு நான் என்ன படிக்கிறனோ அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நோக்கி போகணும், அதில் நான் டெவலப் பண்ணணும், அந்த மாதிரி ரிலேட்டட் ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஆசை நிறைவேறாத இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏன் ஐஐடியில் ஜாயின் பண்ணக்கூடாது? ஏன்னா ஐஐடியில் முடிச்சுட்டு ஒரு நல்ல கோர் ஜாப்ஸு போக முடியும், இல்லை அதிலே ரிசர்ச் பண்ண முடியும், இல்லை அதில் நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அருமையான வாய்ப்புகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? ஸ்டார்ட் அப்பு நம்ம ஏன் அந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனில் இருந்து ஐஐடிலையோ என்ஐடிலையோ நம்ம படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய எண்ணம் இருந்தது. நானாக இந்த வாட்டி என்ஐடிக்கு போகிறதுக்கு ஜேஇ மெயினோ ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமும் எழுதலை. ஆனால் எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் தான் நான் போகணும், பரவாயில்ல 1 இயர் வெயிட் பண்ணால் கூட பரவாயில்ல, நான் ட்ராப் பண்ணி படித்து ஐஐடி என்ஐடி போகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் அகெயின் ஜேஇக்கும் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். தங்கி படிக்கணும் அப்படின்னா 1 இயர் ட்ராப் பண்ணி படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது 31st அன்னைக்கு. அவங்களும் இந்த டெஸ்ட் எழுதலாம். இதில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க 2nd ஜூன்லேருந்து நம்ம ஜேஇக்கான ட்ராப்பர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இதை சம்மந்தமாக ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு மற்றபடி என்ன வேணும், இல்லை அட்மிஷன்ஸ் போடுறதுக்கோ இல்லைன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதுறதுக்கோ என்ன கொண்டாடணும், இல்லை என்ன சிலபஸ், அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு எப்படி நடக்குது, என்னெல்லாம் பேப்பரு, இதுக்கு என்னெல்லாம் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்ன சப்ஜெக்ட்லாம் இதில் எழுதலாம், எது டொமைன் சப்ஜெக்ட்டு, லாங்குவேஜ் என்ன செலக்ட் பண்ணணும், தென் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு டெஸ்ட் இருக்குது, இதில் யாரெல்லாம் எழுதணும், இதில் எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் இதெல்லாம் எடுக்கிறாங்க, அப்படி எல்லாமே நம்ம நிறைய தகவல் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். கீவர்ட் சம்மந்தமாக எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
இந்த QET யூஜி எக்ஸாம்ஸு மார்க் வந்துருச்சுன்னா நான் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான காலேஜஸ் நான் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த QET எக்ஸாம்ஸ் மூலயமா கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் கிட்டத்தட்ட 45 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 37 யூனிவர்சிட்டி இந்த QET எக்ஸாம்ஸ் மூலயமா எடுத்துக்கிறாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 32 யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் மார்க்கை வச்சு எடுக்கிறாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பற்றி ஒரு 133 யூனிவர்சிட்டி வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மார்க்கை வந்து எடுத்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சீட்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. அதர் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துகிட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. இதில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் எதெல்லாம் இந்த மார்க்கை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு தஞ்சாவூர். இந்த தஞ்சாவூர் காலேஜை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த யூஜி கோர்சஸ் வந்து அதில் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இன்டெகிரேட்டடு, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி இன்டெகிரேட்டடு, பிஎஸ்சி பிஎட் மேத்தமெட்டிக்ஸ் அந்த இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமு, தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமு, தென் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம், தென் எம்பிஏ மியூசிக் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கேம்பஸில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th மார்க்ஸ் அண்ட் QET மார்க் மூலயமா இந்த அட்மிஷன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி லிங்கம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன் கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த QET எக்ஸாம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க, சீட்ஸ் ஃபில்அப் பண்ணுறாங்க. தென் காந்தி கிராமம் ரூரல் இன்ஸ்டியூட் ஆஃப் திண்டுக்கல்ல இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ரைட்டா? இதில் காந்தி கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஏ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 5 years இன்டெகிரேட்டட் இருக்குது. தென் எம்ஏ சோஷியாலஜி 5 years இன்டெகிரேட்டட் இருக்குது. அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 செமஸ்டர் பிகாம் கோஆப்ரேஷனு, பிபிஏ, தென் பிஏ எக்கனாமிக்ஸு, தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, தென் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, தென் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், தென் பிஎஸ்சி ஜியாலஜி, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அண்டு பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தி கிராமம் ரூரல் இன்ஸ்டியூட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து நடக்குது. தென் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டு FDDI சென்னையில் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த QET மூலயமா எடுத்துக்கிறாங்க. தென் இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனு QET எக்ஸாம்ஸ் மூலயமா இங்கே அட்மிஷன்ஸ் ஃபில்அப் பண்ணுறாங்க. தென் கலாசிலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் மூலயமா வந்து யூஜி கோர்சஸை வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் சேலத்தில் இருக்குது. அவங்களும் வந்து இந்த QET எக்ஸாம்ஸ் மூலயமா நம்மளுக்கு சீட்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. தென் நூருல் இஸ்லாம் சென்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன் கன்னியாகுமரியில் இருக்குது. அவங்களும் இந்த மார்க்ஸை வந்து பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. தென் ஜாய் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் இருக்குது. இவங்களும் QET எக்ஸாம்ஸ் மூலயமா எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு QETல வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எப்படி வந்து கிளாஸஸ் வந்து நான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி எனக்கு தேவையான குரூப் எடுக்கிறது, அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அப்படி இருந்ததுன்னா நம்ம பெய்ட் சர்வீஸ் வந்து கொடுக்குறோம். ரைட்டா? எப்படி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எப்படி சீட் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மினிமம் காஸ்ட்டில் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு நேரடியாக கால் பண்ணலாம். இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னு போடுங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷன்ஸுக்கும் உங்களுடைய கிளாஸ்மேட்ஸு இல்லை உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லை பக்கத்தில் இருக்கவங்க யாருக்கெல்லாம் இது தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.